பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்க, பார்க்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்குது, மலை பிரதேசமா இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஐரோப்பா தேசத்தில் ஆஸ்திரியான்னு ஒரு தேசம் இருக்குல்ல, ஜெர்மனிக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. அந்த தேசத்தில் இருக்கிற மலைப்பகுதி, ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐரோப்பா கண்டம் முழுவதிலும் பல தேசத்துல பரவி இருக்கிற ஆல்ப்ஸ் மலை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, மன ரம்மியமா இருக்கிறது. அதுல ஒரு இடத்துல நின்று கொண்டுதான் உங்களோடு நான் பேசுகிறேன். சரி, ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? 1 கொரிந்தியர் 2:9 தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதங்கள். நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்களா? உண்மையா நேசிக்கிறீங்களா? சொல்லுங்க. உங்களுக்காக உயிரையே கொடுத்த ரத்த சிந்தை மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை நேசிக்கிறீங்க தானே? அப்போ உங்க மேல ஒரு அன்பு கூர்ந்து விசேஷமான காரியத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாராம். அதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அது என்னங்க? ஆண்டவர் எனக்கு ஆயத்தம் பண்ணின காரியம். உலகத்தில் உள்ளதை கண்ணால பார்க்க முடியல. ஒரு வீடு, ஒரு காரு, உலகத்தின் ஆசீர்வாதம் பார்க்க முடியல, சொல்றது கேட்க முடியும். இது என்னது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகத்துக்கு ஏறி செல்லுகிற காலம். ஆண்டவர் இந்த மரிக்கிற காலம் வந்தபோது சீஷரை பார்த்து சொன்னார், நான் போவது நல்லது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணுவேன். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு நான் வந்து என்னோடு கூட இருக்கும்படி உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்றார். பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, என் பிதாவின் வீட்டில் உங்களுக்காக ஒன்றை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்றார். அப்ப ஆண்டவர் ஆயத்தம் பண்ணது என்னது? பரலோக பாக்கியம். அங்கே பிரம்மாண்டமான இவ்வீடு நாம் வசிப்பதற்கு தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க, சில இடத்தை பார்த்துட்டு, ஓ பரலோக மாதிரி இருக்குன்னு. பரலோகத்தை நீங்க பார்த்ததே இல்லைல்ல. உலகத்தில் உள்ளது அதோட கம்பேர் பண்ண முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டாயம் இருக்கும். அங்கே வந்து தேவ தூதர்கள் இருப்பாங்க, பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, தேவனுடைய மகிமை பைபிள்ல ஓரளவுக்கு அது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நினைச்சாலே நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நம்ம கண்ணால பார்க்கல, காதால அதை பற்றி கேட்கல, ஆனா அதனுடைய மகிமை வித்தியாசம். அங்கே ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்றாராம். அதுதான் நிரந்தரமானது. உலகத்துல நமக்கு ஒரு வீடு தேவை, ஒரு வருமானத்துக்கு ஒரு வழி தேவை, அதுக்கான வேலை, பிசினஸ், பல காரியம்லாம் இருக்குதுல்ல. நம்ம பெரும்பாலும் இந்த காரியத்தை முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவர்கிட்ட கேட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்ம அன்பு கூர்ந்து நித்திய காலமாய் வாழ்ந்திருக்கும்படியான ஒரு பரலோக பாக்கியத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாராம். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, உலகத்துல எவ்வளவு காலம் வாழ முடியும்? இது நிலையற்றது, கொஞ்ச காலம், அவ்வளவுதான். ஆனா மரணத்திற்கு பிறகு ஆண்டவரோடு பரலோகத்துல வாழ போகிற வாழ்க்கை தான் நிரந்தரமானது. அதுதான் நித்திய ஜீவன், அழியாத ஒரு வாழ்வு என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு மேன்மையான ஒரு காரியத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு பரலோக பாக்கியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் மூலமாகத்தான் அங்க போக முடியுமே தவிர வேறு எந்த விதத்திலும் பரலோக பாக்கியத்தை யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஒருவர் தான் சிலுவையில ரத்த சிந்தி பரிகாரத்தை உண்டாக்கி பரலோகத்துக்கு போகிற வாசலை திறந்தவர். அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துகிறன்னு வாக்கு கொடுத்தவர். வேறு யாரும் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் தந்ததும் இல்லை. அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிப்பது வெறும் உலக நன்மைக்காக இருக்கக்கூடாது. இது தற்காலிகமானது. ஆனா நிரந்தரமான தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த மகிமையான காரியத்தை வாஞ்சிக்கணும், அதை விரும்பணும், அதை விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற காரியம் விசேஷமானது. அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? அப்ப அதற்கேற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும். அதற்கேற்றபடி நீதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவை சரியா பின்பற்றினாதான் அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, எனக்காக நீங்க ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பரலோக பாக்கியம், அது கண் காணவில்லை, காது கேட்கவில்லை,
அது எவ்வளவு மேன்மையான காரியம் என்பதை உணர முடிகிறது. எனக்கு அந்த பாக்கியத்தை கட்டாயம் தரணும். நான் அந்த அனுபவத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு பரலோக ராஜ்யத்துல நீர் எனக்கு அந்த ஆயத்தம் பண்ணின வீட்டில நான் வாசம் பண்ணணும். அதற்கு ஆயத்தப்படுத்தும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.